வணக்கம். ஹரிச்சந்திரா செய்திகள் வாசிப்பவர் ராஜீவ்காந்தி. பல ஆண்டுகளாக அதிமுக கோட்டையாக இருந்த பயர்நத்தம் திமுக கோட்டையாக மாற்றிய ஒன்றிய செயலாளர் PS சரவணன். பாப்பிரெட்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் PS சரவணன் தலைமையில் கலைஞர் நூற்றாண்டு பவள விழா மற்றும் உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி மற்றும் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் P பழனியப்பன், முன்னாள் அமைச்சர், தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் தடகம் சுப்பிரமணி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் MRK பன்னீர்செல்வம் பேசுகையில், இந்த பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் பயர்நத்தம் பகுதியில் இருந்து ஏற்காடு மலைக்கு செல்ல பல கோடி ரூபாய் செலவில் பாதை அமைக்கும் பணி விரைவில் நடந்து முடியும் என்று வாக்குறுதியளித்தார். மேலும் இவ்விழாவில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்தமைக்கு பாப்பிரெட்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். இனி வரும் காலங்களில் திமுகவிற்கு ஆதரவு அளிக்குமாறும் இந்நிகழ்வினை சிறப்பு செய்து சிறப்பித்த பயர்நத்தம் மக்களுக்கும் தாம் வருகையில் மலர் தூவி வரவழைத்த மகளிர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். ஹரிச்சந்திரா எடிட்டர், மாநில செய்தியாளர் ராஜீவ்காந்தி, ஹரிச்சந்திரா உரிமையாளர் தர்மலிங்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க நமது மாண்புமிகு துணை முதலமைச்சரும் கழகத்தின் இளைஞரின் செயலாளரும் நமது இளம் தலைவர் சின்னனுடைய 47வது பிறந்தநாளை முன்னிட்டு இங்கே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்ட நலத்திட்ட உதவிக்கு வருகை புரிந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்க இருக்கின்ற எங்களெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற போற்றுவதற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஐயா அவர்களையும், தருமபுரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சருமான அண்ணன் P பழனியப்பன் அவர்களையும், கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான அண்ணன் தடகம் சுப்பிரமணியம் அவர்களையும், மண்ணின் மைந்தன் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் மணி அண்ணன் அவர்களையும், மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் மனோகரன் அவர்களையும், மாநில வர்த்தகணி துணை செயலாளர் சகோதரர் சத்தியமூர்த்தி அவர்களையும், வருகை புரிந்துள்ள மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக கிளைக்கழக செயலாளர்கள், பிரதிநிதிகள், விருந்தினராக கூடியுள்ள தாய்மார்கள், மாணவர் அணி, இளைஞர் அணி, தகவல் தொழில்நுட்ப அணி, அமைப்புச்சாரா ஓட்டுநர் அணி, அணிகளின் சார்பு நிர்வாகிகள் அனைவரையும் நான் சார்ந்த பாப்பிரெட்டி மேற்கொண்டின் சார்பாக நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வலம் வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு நமது பயர்நத்தம் கிராமத்திலே சிறப்பாக எழிலோடும் தமிழக அரசுடைய துணை முதல்வரும் வருங்கால இளைஞர்களுடைய எழுச்சி நாயரும்
தமிழகத்தை நடத்தக்கூடிய துணை முதல்வருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை ஒரு தனி பட்ஜெட்டை ஒதுக்கி வேளாண்மை விவசாயிகளுடைய வயிற்றில் பால் ஊற்றக்கூடிய அமைச்சராக வருகை தந்திருக்கின்ற அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றால் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் எந்த அரசு அண்ணன் பி பழனியப்பன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இங்கே நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் B.S. சரவணன் அவர்களே, வரவேற்புரை நல்கிய அன்பு சகோதரர் பூப்படை வெங்கடேசன் அவர்களே, அதேபோல் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய மல்லாபுரம் பேரூர் கழக செயலாளர் கௌதமன் அவர்களே, அதேபோல வருகை தந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு 200 பேருக்கு புடவைகள் வாங்கி வைத்திருக்கிறோம், ஆண்களுக்கு 100 பேருக்கு வேட்டிகளை வாங்கி வைத்திருக்கிறோம் என்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். ஆக அவருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறேன். கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் திருவல்லிக்கேணியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு கடுமையாக உழைத்து நல்ல முறையிலே பணியாற்றி அந்த தொகுதிகளுக்கு சேவை செய்திருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு சமுதாயத்திலே நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இளைஞர் அத்தனை பேரும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்ற சக்தியாக கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நம்முடைய சரவணன் அவர்கள் போதக்காடு கிராமத்திற்கு அழைத்து சென்று அங்கே கூட்டம் ஒன்றை போட்டு அந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த பகுதி மக்களுக்கு ஏற்காட்டுக்கு சாலை வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அதற்காக இரவு பகல் பாராமல் நம்முடைய மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக பல முறை மாவட்ட ஆட்சித்தலைவரோடு கலந்து பேசி, அது மட்டுமல்ல சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவரும் கலந்து பேசி, அவர்கள் இருவரையும் கலந்து பேசி அதற்கான திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்முடைய போதக்காடு கிராமத்திலிருந்து ஏற்காடு வரைக்கும் சாலை போவதற்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு அமைச்சர்களுக்கு உங்கள் வாயிலாக இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி நம்முடைய தலைவர் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக அல்லும் பகலும் பாடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டை தெரிவித்து, இதிலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு துணை முதலமைச்சர் நமது இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திற்கு வழங்கி விழா உரையாற்ற அமைச்சர்களை அன்போடு அழைக்கின்றேன். செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய பழனியப்பன் அவர்களே, கடகம்
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மேற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் மணி அவர்களுக்கும், மாவட்ட அவைத்தலைவர் மனோகரன் அவர்களுக்கும், சத்தியமூர்த்தி அவர் என்ன பொறுத்து மாநில அணியினுடைய வர்த்தக அணியினுடைய செயலாளர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும், சூளப்பட்டி சுப்பிரமணியன் அவர்களும், தர்மச்செல்வன் இந்த நிகழ்ச்சியை மற்ற விவசாய ஏற்பாடு பண்ணிட்டான் பார்த்தா கிட்டத்தட்ட 212 எவ்வளோ ஆச்சுன்னா 156 புடவை கொடுத்து அதோட இங்கே உட்காந்துருக்கலாம் மாட்டேன். நலத்திட்ட வேற என்ன தர 10 சொம்பு வாங்கி கொடுத்துருக்கேன், 50 சொம்பு வாங்கி கொடுத்துருக்கேன், லட்சம் வாங்கிட்டு கொடுக்கல. நலத்திட்டம் நிறைய வாஷிங் மிஷின், தையல் மிஷின் எல்லாம் வாங்கல. ஒரு வருஷம் கை தூக்கு என்ன அவனுக்கு 1000 ரூபா பணம் வருதா? இப்போ 13 மாதம் 14 மாதம் எத்தனை பணம் வந்திருக்கு? 17 மாதம் எத்தனை பணம் வந்திருக்கு? 17,000 ரூபாய் ஒரு தனி பேர் என்ன யார் வாங்குறீங்க சொல்லு. கம்மி இது என் பேர் பேசாதுக்கு எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்காக ஆமாம். இப்போ எல்லாம் வந்து எல்லாம் அடுத்த மாதம் எல்லாம் இப்போ உறுப்பான சோற்றுக்கு ஒரு பணம் எல்லாத்தையும் எடுப்பீங்க. நீ பேசா எல்லாம் இந்த நேரத்தில் ஆட்சி நடத்தக்கூட ஒரு பதமாக அவன் உற்சாகத்தில் பயணம் செய்கிறேன். எவ்வளோ ரேஷன் கார்டு இருக்கு? 2000 ரேஷன் கார்டு எவ்வளோ பேர் பணம் இருக்கிறாங்க? 2000 பேர் பணம். இந்த பயணத்துக்கு 2000 பேர் மாதத்துக்கு 2000 பேருக்கு எவ்வளோ வருது? எவ்வளோ வருது பணம்? 20 லட்சம் ரூபாய் இந்த இந்த ஊரில் மாதம் 20 லட்சம் ரூபா பணம் வருது, அரசாங்க பணம். இது அதிமுக ஆட்சியில் வந்து தான் வந்து. இப்போ இந்த ஊரில் தருமபுரி பஸ் இருக்கா? இப்போ டவுன் பக்கத்தில் உள்ள டவுன் எது? பாப்பிரெட்டிப்பட்டி போனால் பஸ்ஸில் இலவசமாக போயிடலாம், காசு கொடுத்து போயிடலாம். இது அதிமுக ஆட்சியில் போனீங்களா இல்லையா? காசு கொடுத்தா போனேன். அதிமுக ஆட்சியில் காசு கொடுத்து போனேன். திமுக ஆட்சியில் இலவசமாக போறீங்க. இது உன்னை பிடி அவங்க
பேசுறீங்க